வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க. இன்றைக்கி புளிச்ச மாவில் வந்துங்க நம்ம எப்படி குழிப்பணியாரம் பண்ணலான்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, இது மிளகாய், ஒரு 4 மிளகாயும், ஒரு துண்டு இஞ்சிங்க. தாளிச்சர் ஆயில் ஊற்றிக்கணுங்க. 3 ஸ்பூனு ஆயில் சூடானோடனே கடுகு 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனுங்க, உளுந்து பருப்பு 1 ஸ்பூன் அதில் போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கணுங்க. கலக்கி விட்டோம்னா பொன்னிறமாக ஆன பிறகு கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கண்ணாடி நேரத்தில் வெங்காயம் நல்லா வந்த பிறகு அதை எடுத்து ஆற வச்சுட்டு அப்புறமா தான் அந்த புளிச்ச மாவில் நீங்கள் இதை போடணும். போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு நீங்கள் தோசையும் சுடலாம், பணியாரம் போடலாங்க. நல்லா கலக்கி விட்டுக்குங்க. மாவில் நல்லா கலக்கி விட்டுட்டு அந்த புளிப்பெல்லாம் இதை எடுத்துருங்க. அப்படியே பணியாரம் சுட்டு சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுங்களா. பணியாரக்கல் வச்சுக்கலாங்க. எல்லா பணியாரக்கல்லையும் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எல்லாத்துலேயும் எண்ணெயை ஒரு பார்த்திங்களா அந்த 1/4 பாகம் அந்த பணியாரக்குழிக்கில் 1/4 பாகம் ஊற்றினா போதுங்க. பணியாரக்கல் நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தோம்னா இந்த வெங்காயத்தை இப்படி வச்சுங்க, அப்படியே தடவி விட்டோம்னா எல்லா பக்கமும் பணியாரம் சூப்பராக வருங்க. 3/4 பாகம் பணியாரம் எல்லாத்துலேயும் ஊற்றிக்கலாங்க. மாவு ஊற்றிக்கலாங்க. நாம் வந்துங்க புளிச்ச மாவு இருந்தால் சில பேர் எடுத்து வெளியில் ஊற்றிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. வேஸ்ட் ஆகாமல் மாவை சேஃப்டி பண்ண மாதிரியே ஆச்சுங்க. நம்மளும் அந்த புளிப்புத்தன்மையை எடுத்துருங்க. அப்புறம் தோசைக்கல் ஒன்று வச்சுங்க, நான்ஸ்டிக்கு. நல்லா வெங்காயம் தடவிட்டு இந்த மாதிரி தோசை ஊற்றியும் நம்ம சாப்பிட்லாங்க. அது அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டதுக்கு அவ்வளோ ஒரு மாவு டேஸ்ட்டாக இருக்குங்க. தோசைக்கு சாப்பிடும்போது உங்களுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. எதையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பணியாரம் ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு, தோசையும் ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், ஒவ்வொன்றா இந்த மாதிரி திருப்பி போட்டு 2 தடவை திருப்பி போட்டு அது வெந்த பிறகு எடுத்து வச்சுக்கலாங்க. புளித்த மாவு கிடைச்சா வேஸ்ட் பண்ணாதீங்க. பார்த்தீங்களா, ரெடி ஆயிடுச்சு, பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன்.